அடிக்காதீங்க அடிக்காதீங்க, வலிக்குது வலிக்குது. கும்பலா போட்டு அடிக்காதீங்க, எலும்பெல்லாம் உடைக்க போறாங்களே. அடிக்காதீங்கடி அடிக்காதீங்கடி. வேணாம் டீ, கொண்டு போடாதீங்க, என்ன விடுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன கொல்ல போறவ. நல்ல வேலை தே, உங்களை பத்தி நான் என்னலாம் நினைச்சேன், என்ன வந்து காப்பாத்திட்டே. யாரும் சேர்த்து என்ன கூட்டமா சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருந்தாவ. எப்படி தே காப்பாத்தினீங்க, எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரலையத்தே. என்னதே சொல்லுதீங்க, அப்ப நான் என்ன வரைக்கும் கனவா கண்டுட்டு இருந்தேன். நான் கூட உண்மையாவே நடக்குதோன்னு நினைச்சு பயந்துட்டே. சரித்தே போடுதேன். எனக்கெல்லாம் டீ வேணாமத்தே. நேரத்துல அப்படியே உண்மையா நடந்த மாதிரியே போச்சு. அப்படியே இருக்கொல்லாம் நடுங்குது. என்ன அடி அடிக்கிறாள்வே, கனவுல கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாள்வா பாரு. விஷயத்திலே மாமியாரே பாரடி ஆகும் பாத்துக்க. என்ன அடி அடிக்கிறாள்வே, போட்டு தள்ளிப்பாவ எல்லாரும் சேர்ந்து. என்ன நேரத்துல வந்து எலி போட்டுச்சுன்னு கேள்வி. இந்த வாரத்தே நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு வரேன். எனக்கு நல்ல காரியம் பண்ணிருக்கனால இதுக்கு நல்ல திக்கா அணிக்கிட்டே போட்டு கொடுப்போம். ஹலோ யாரி? இந்த பக்கம் சின்ன பொண்ணு, அந்த பக்கம் யாரி? சொல்லி என்ன விடிய காலையில போன போட்டுக்க. என் மாமியார்களுக்கு பேர டீ அடுப்புல வச்சுக்கே, வேம சொல்லி. வாரே, வேற என்ன எனக்கு வேலை, இந்தா வந்துடுறேன். என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேற அலட்சியலாம். யாருக்கா சொல்லுதே, என்ன யார் கூப்பிட வந்தது? அவ எங்க யா வீட்டுக்கு வந்து என்ன கூப்பிட்டலக்கும் போன வீட்டுல சொன்னா. எனக்கு இப்ப தேக்கா புரியுது. என்ன கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு பனியார் வாங்கி தின்னு போயிருப்பாங்க. வசந்தி சும்மா சமாளிக்காத. என்னையும் கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு பனியார் வாங்கி தின்ன போனியாக்கு எங்களை விட்டு விட்டு. கண்டுபிடிச்சிட்டாலே இந்த சின்ன பொண்ணு. வீட்டுக்காரர் இருக்காவல, அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். நான் ஒண்ணு வாங்கல. சரி இத விடுங்க, வந்த விஷயத்தை பத்தி பேசுவோமா? வாங்கடி, இந்த மாங்கோப்புல மாங்காய் கொடுத்துட்டு வாரீங்களா? போன வருஷம் ரொம்ப வெயிலா இருந்ததுனால அம்ட்ட ஒண்ணு காய் கிடையாது. இந்த வருஷம் கொஞ்சம் பரவலாம காய் காய்ச்சிருக்கு. அதுக்கு தான் புடுங்கிறதுக்கு ஆளு கூப்பிட சொன்னாவே. நம்ம எல்லாம் சும்மா தானே இருக்கோம், நம்ம போலாம்ல. என்ன லட்சுமி சொல்றா, உங்க காட்டியா வேற
எங்களை எனக்கு நடந்து இவ்வளவு தூரம் இழுத்துக்கு வரியா? எங்களுக்கு காலெல்லாம் வலிக்குது. நாங்க இந்த மாங்காயை புடுங்கி போட்டு அந்த 200 300 சம்பளத்துக்காக அவ்வளவு தூரம் நடந்து வரல. போய் காசு வந்துச்சுன்னா அப்புறம் ஊசி போடவே அந்த காசு சரியா போகும். நீ சொல்லிட்டு தானே சின்ன பொண்ணு கூட்டி வந்தே. இவ்வளவே கொடுக்க முடியுது. இங்க வந்து கூட்டி போறப்ப என்ன அர்த்தம்? அவப்படாத லட்சுமி, நட. இப்படியே ரெண்டு பேசிட்டு இருக்குது, பாதி தூரம் நடந்து போயிடலாம். நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் பாருங்க. வாய் கிளறிட்டு இருக்கா இவ. என்னன்னு கேளுங்க இவகிட்ட. இந்த லட்சுமி தான் ரொம்ப ஓவரா போகுது பாத்துங்க. இப்ப நமக்கு சம்பளம் கிடைச்சா அவனும் வேலை பார்க்கணும்ல. பேசாம நட. அனியக்கா இதுதான் தோப்பு. வேமா கூட எடுத்து ஆளோட கூட எடுத்துக்கங்க. அத பறிச்சு போடுங்க. இப்ப வண்டி வந்துரும். மாடியோ யாமட்டு மாங்கா தொங்குது. இன்னும் பழுக்கலையோ? நான் கூட மாம்பழம் மாதிரி பழுத்து கிடக்குமோல அப்படியே பிடிங்கி 10 தான் தின்னுடலாம்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா பூரா காய கிடக்கு. இருந்துட்டு போகுது. அதையே போட்டு ஊறுகாவாச்சு போடுவோம். பேசாம இருக்கிட்டே அவன் காதை விழுக போது என்னன்னு நினைச்சுக்க போறா. எதுவும் நினைச்சிட்டு போறாக்கா விடுக்க. நம்ம மாங்காய் பறிச்சுட்டு ஆளுக்கு கொஞ்சத்தை வீட்டுக்கு எடுத்து போவான். அதுவும் சரிதேன். அவ பார்த்தான்னா அப்படியே சாமி ஆடிடுவா. என்ன செய்யறது? அவட்ட கேட்டுட்டு கூட எடுத்துட்டு போக வேண்டி வேணாம் தேவையில்லாத வம்பு. அடுத்த வாட்டி நம்மள கூட்டு வர மாட்டா. அடுத்த வாட்டி வந்தா என்ன வராட்டி எனக்கு வந்த வரைக்கும் லாபம் எடுத்துட்டு போவான். என்ன நினைச்சிட்டு போகுது விடுங்க. நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? நேராகுது. அப்புறம் சம்பளத்துக்கு குறைச்சு கொடுத்து விட்டான்னு சொல்லக்கூடாது. நீங்க வேலை ஒழுங்கு பார்க்காம போற லட்சுமி இந்த போறோம். கமுட்டி கண்டிப்பா பேசுதாவ பாருங்க. நம்ம யாருன்னு தெரியாது எனக்கா. சரி விடும்பி, அவளுக்கு வேலையாகணும். அந்த கோவத்துல பேசுவா. சரி விடுங்க, வேலையை பாருங்க. நீங்க எடுத்துட்டு வர மாட்டீங்க, கூடி நானே எடுத்துட்டு வரேன். நான் இடத்துக்கு போனா மாங்காவா மணக்குதுக்க மணக்குது. சரி வாங்க, ஆளுக்கு ஒரு மரத்தை புடிச்சுக்குருவோம். நான் மரத்து பிடிக்க போறியா? நம்ம என்ன வேலையிலமா மரத்துக்கு ஆள் பிடிச்சுக்கிறேன். வாக்கு வர என்ன மாதிரி நீ பேச ஆரம்பிச்சுட்டேன். ஆரியக்க நம்ம ரெண்டு பேரும் இங்கனையே புடுங்குவோமா மாங்கா? சரி வசந்தி. பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் இந்த மரத்துல இருக்க மாங்கா புடுங்குவோம். சரியா? இன்னும் லட்சுமி அக்கா கூட இருக்க போச்சு காணல இன்னும். எனக்கு எட்ட மாட்டேங்கி, கொஞ்சம் என்ன தூக்கி விடுறியா? தாவி சும்மா புடுங்கிட்டி. அதுவும் சரி தேக்க. புடுங்கிட்டே. கூட இல்லாம எரட்டி பிடிக்க போடுவீங்க. இன்னங்க கூட. அனியக்கா இந்த கூட. லட்சுமி. சரி நான் அந்த பக்கம் போய் மாங்கா புடுங்குறேன். வேமா கூடே முடிங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு. போதும் புடுங்க வரைக்கும் வைங்க. 2 மணி நேரம் ஆச்சு. மாங்கா புடுங்க வரைக்கும் போதும். இப்பவே 2 மணி நேரம் ஆயிட்டு. வரைக்கும் மாங்கா புடுங்கறீங்களா? அந்த காயெல்லாம் அங்க ஒரு மினி வேன் நிக்கேன். அதுல கொட்டி விடுங்க. கொட்டதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுப்பியா? என்னடி நடந்துட்டு இருக்க? எத்தனை முறை உனக்கு சொல்றது? எல்லாத்துக்கும் சேர்த்து 300 ரூபாய்க்கு தருவேன். அதுக்கு மேல ஒத்த ரூபாய் தர மாட்டேன் பாத்துக்க. சீக்கிரமா போய் வண்டியில கொட்டி விடுங்க. அந்த பக்கம் கொஞ்சம் மாங்கா மரத்துக்கு தண்ணி பாத்துட்டு வரேன். சரி லட்சுமி, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் தண்ணி பாய்ச்சி மரத்துக்கு போ. சீக்கிரம். அங்க ஆளுக்கு ஒரு கூடிய தூக்கிட்டு போய் கொட்டி விட்டு வேம சம்பளம் வாங்கிட்டு வீட்டு பக்கம் போவான். இந்த வாடிக்கு புடுங்கின மாங்காய் எல்லாம் நாமதே சேமந்தி தூக்கி போடணுமா? மாங்கா புடுங்கினது கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கு. இங்கடி வேமா தூக்குங்க. ஆளுக்கு ஒரு கூடிய வள வளன்னு பேசாம நேராயிட்டு இருக்கு. இந்த வண்டியில மாங்கா கொட்ட சொன்னாவே. ஆமா, என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? எப்படி பத்தும்? மேல போட்ட கீழ உருண்டு வந்துரும்ல. ஆமாடி, இந்த வண்டியா என்னன்னு தெரியல. அங்கிட்ட ஒரு வண்டி நிக்குது. அதுவா இதுவான்னு தெரியலையே. இதுலயே போட்டு வைப்புங்க. ரெண்டுமே அதோட வண்டியா தானே இருக்கும். இது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அதே சொல்லுதேல, இதுலயே போடுவான். சரி சீக்கிரமா கொட்டுங்க. சேமந்தமே நிக்க முடியல. வாங்க அந்த லட்சுமி கிட்ட சொல்லிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போவான். என்ன பொண்ணு, எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாவே இருக்கு. இந்த வண்டி தானா இல்ல வேற வண்டியில கொட்டிட்டோமான்னு. பேசாம வாரியம் இல்லையா? எல்லாத்தையும் வண்டியில கொட்டியாச்சு. சம்பளம் கொடுத்தா நாங்க அப்படியே கிளம்புவோம். புள்ளியா கொட்டிட்டீங்க? சரி இருங்க, வண்டிக்காரனுக்கு போன போட்டு சொல்லிடுறேன். போட்டாச்சு கிளம்புவான்னு சொல்லி. நீ மாங்கா வண்டியில ஏத்தியாச்சு. பக்கத்துல போய் இறங்கிடுவா. நான் அப்பத்துல இருந்து வண்டியில நிக்கிறேன். யார் கொண்டு வந்து போடல மாங்கவ? என்ன மார்க்கெட் எடுத்து போறது? சும்மா சொல்லாதே. நாங்க போகும்போது வண்டிக்காரன் அந்த இடத்துலயே இல்ல, வேற எங்கயாவது நின்றுகிட்டே சொல்லுவேன் போல. அங்க உங்க சட்டை கலர்ல ஒரு வண்டி நின்றுச்சு. அதே மேட்சா இருக்கும். அது உங்க வண்டி நினைச்சு அதுலயும் கொட்டுனா. ஐயோ, கனவுல நடந்த மாதிரியே நடக்க போகுது நேரத்துல. ஓடிடு சின்ன பொண்ணே, ஓடிடு. ஒன்னு சேர்ந்துட்டாவையா? ஓடிடு சின்ன பொண்ணே, ஓடியே போயிரு.